இந்த ஒரு பைக்கோட லான்ச்சை பார்த்து இதே செக்மெண்ட்ல இருக்க மற்ற பிராண்ட்ஸ் பைக் கிட்டத்தட்ட 1 lakh வரையிலையும் ப்ரைஸ் கட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா நம்ப முடியுதா? ஸோ இந்த பைக்கோட ஆக்சுவல் இங்கிலீஷ் நேம் தண்டர். அதோட இட்டாலியன் நேம் டுவோனோ. அப்ரிலியா டுவோனோ 457. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த செக்மெண்ட்டை ரூல் பண்ணிட்டு இருக்க டியூக் 390ஐயும் அண்ட் புதுசாக வந்திருக்க டுவோனோ 457ஐயும் கம்ப்ளீட்டாக கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். இட் நாட் ஜஸ்ட் அபவுட் நார்மல் கம்பேரிசன். இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக 1 by 1 என்ஜின், கம்ஃபர்ட் அண்ட் எர்கனாமிக்ஸ், சஸ்பென்ஷன், வீல்ஸ் அண்ட் பிரேக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ரிலையபிலிட்டி, சர்வீஸ், ப்ரைஸ், லுக்ஸ் அப்படின்னு ஒன்னத்தையும் விடாமல் கம்ப்ளீட்டாக கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ பிஃபோர் வி டைவ் இன்டு திஸ் வீடியோ, நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக் திஸ் வீடியோ. அண்ட் இதே மாதிரி ஆரி ஹிமாலயன் 450 விசஸ் KTM 390 அட்வென்ச்சரை கம்ப்ளீட்டாக கம்பேர் பண்ணி ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் நான் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி ஆக்சுவல் டஃப் வார். So let's start with the most prominent stuff, engine. Duke கிட்ட நமக்கு வந்து 399cc single cylinder 4-valve liquid cooled engine கிடைக்குது. So it's a LC4C engine, புது engine. It produces around 45 bhp, around 8500 rpm லையும், around 35 Nm of torque, around 6500 rpm லையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. And இது 6-speed gearbox ஓட வருது with assist and slipper clutch. By standard நமக்கு quick shifter plus கிடைக்குது with auto blipper ஓட. So நம்மளால வந்து up shift and down shift நம்மளால ஈஸியாக கிளட்ச் இல்லாமல் பண்ண முடியும். And then இந்த பெரிய இன்ஜினை மவுண்ட் பண்ணுறதுக்கு ஸ்பிளிட் ரிலீஸ் ஃப்ரேம் வித் அலுமினியம் சப் ஃப்ரேமோட கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் வந்து வெயிட் ரொம்பவே சேவாக இருக்குது. இந்த செக்மெண்ட்ல ஒன் ஆஃப் த லைட் வெயிட் மிஷின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட வெயிட் அப்படின்னு வர்றப்போ அரௌண்ட் 168 kgs. இதோட ஸ்விங் ஆர்ம் அலுமினியம் ஸ்விங் ஆர்ம். ஸோ டியூனோ பக்கம் வந்தோம் அப்படின்னா இட்ஸ் சேம் அஸ் வாட் வி ஹேவ் இன் தி RS 457. அதே லிக்விட் கூல்ட் 457cc parallel twin இன்ஜின். இதில் வந்து 47 horsepower, அரௌண்ட் 9400 rpmலையும், 44 Nm of torque, around 6700 rpm லையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இட்ஸ் ஆல்சோ கம்ஸ் வித் சிக்ஸ்-ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளட்ச். இதில் வந்து குவிக் ஷிஃப்டர் ஸ்டாண்டர்டாக கிடையாது. இட்ஸ் அன் ஆக்சசரியாக தான் நம்ம வந்து வாங்க முடியும். இதில் ஸ்டாண்டர்டாக குவிக் ஷிஃப்டர் வரதில்லை. RS 457ஓட கம்ப்ளீட் நேக்கட் வெர்ஷனால. ஸோ இதில் அதில் யூஸ் பண்ணியிருக்க அதே இன்ஜின், அதே சாசிஸ், ஸ்விங் ஆர்ம் கிட்டத்தட்ட எல்லாமே வந்து அதே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு சில சேஞ்சஸை தவிர. ஸோ இதில் வந்து அலுமினியம் ஸ்விங் ஆர்ம் கிடைக்குது. அட் த சேம் டைம் வந்து டுவல் பீம் அலுமினியம் ஃப்ரேமும் இருக்குது. ஸோ இதில் கர்வ் வெயிட் அரௌண்ட் 175 kgs. ஸோ கம்பேர் டு RS 457 இதில் வந்து ரியர் ஸ்ப்ராக்கெட்டில் ஒரு டீத் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இன்னும் கொஞ்சம் டார்க்கியராக ஃபீல் பண்ணுறதுக்காக. இன்ஜினை பொறுத்தவரையும் அப்ரிலியா தான் வின் பண்ணுது. ஏன்னா இந்த parallel twin இன்ஜின் ஒரு ஸ்மூத்தான இன்ஜின். பவர் கெயின் அப்படின்னு பார்க்குறப்போ டியூக்கு காட்டிலும் டுவோனோவில் கிட்டத்தட்ட வந்து 2 horsepower அதிகமான பவரும், அரௌண்ட் 5 Nm எக்ஸ்ட்ரா டார்க்கும் நமக்கு வந்து கிடைக்குது. அண்ட் இதில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா parallel twin engine. ஒரு வேலையை ஒரு ஆள் பார்க்கறதுக்கும் அதே வேலையை 2 பேர் பிரித்து பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. கிட்டத்தட்ட அதே வேலை தான் இங்கேயும் நடக்குது. ஸோ ஒரு சிங்கிள் சிலிண்டர் அரௌண்ட் 45 bhp ப்ரொடியூஸ் பண்ணுது. அது ரொம்ப கஷ்டப்பட்ட ஸ்மூத்னஸ் இல்லை. டெஃபினட்டாக நமக்கு அதில் வைப்ரேஷன் இருக்குது. பட் when it comes to Tuono 457, parallel twin ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தான இன்ஜின். வைப்ரேஷனே எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன கேட்டால் வந்து இன்ஜின் செக்மெண்ட்ல டெஃபினட்டா வந்து RS 457 ஒரு பெரிய லீக் எடுக்குது அப்படின்னு சொல்லலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி நெக்ஸ்ட் திங், கம்ஃபர்ட் அண்ட் எர்கனாமிக்ஸ். ஸோ டியூக்கை பொறுத்தவரையும் சீட் ஹைட் அரௌண்ட் 820 mm, நமக்கு வந்து ஒரு லோவர் சீட் ஆப்ஷன் கிடைக்குது. இட்ஸ் அரௌண்ட் 800 mm. இதோட ஃபுட் பேக் பொசிஷன் வந்து ஸ்லைட்லி ரியர் செட், பட் நாட் அஸ் டுவோனோ வந்து கிட்டத்தட்ட RS 457 என்ன ரியர் செட் ஃபுட் பேக்ஸ் இருக்கும் கிட்டத்தட்ட அதே இதெல்லாம் இதுவும் இருக்குது. பட் டியூக்கில் அந்த அளவுக்கு ரியர் செட் கிடையாது. கொஞ்சம் ரைட் ஆங்கிள் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது கம்பேர் டு டுவோனோ. ஸோ அதனால் வந்து அந்தளவுக்கு நம்ம பெண்ட் பண்ணி ஹேண்டில் பரம் பிடிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ இதில் ஃபியூல் டேங்க் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு 15 liters ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. 3 liters வந்து ரிசர்வ் தட்டும். எக்ஸ்பெக்டட் மைலேஜ் அரௌண்ட் ஒரு 25 to 30 வரை நம்மளால இருக்க முடியும். ஸோ அப்படி பார்க்குறப்போ ரைடிங் ரேஞ்ச் அரௌண்ட் 375 km - 450 km வரையும் ஒரு சிங்கிள் டேங்கும் நம்மளால் பண்ண முடியும். அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸும் ஒரு டீசெண்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அரௌண்ட் 183 mm. ஸோ ஹீட்டிங் அப்படின்றப்போ லாஸ்ட் ஜென் டியூக்கை விட இந்த ஜென் 3 டியூக்கில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேன் வேரியண்ட்டில் வரதுனால ஹீட்டிங் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ஒரு டியூக் நல்லாவே ஹரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பெட்டராகவே இருக்குது. ஸோ இதே வந்து நம்ம டியூனோ பக்கம் வந்தோம் அப்படின்னா சீட் ஹைட் ஸ்டாண்டர்டாக 800 mm. ஸோ ஹையர் சீட்டோ லோவர் சீட் ஆப்ஷனும் கிடையாது. ஸ்டாண்டர்டாக வந்து 800 mm கொடுத்துருக்காங்க. ஃபுட் பேக் பொசிஷன் கிட்டத்தட்ட RS 457 என்ன இருந்துச்சோ அதே தான் இங்கேயும் இருக்குது. ஸோ எந்த சேஞ்சுமே இல்லை. அஸ் ஐ டோல்டு, ஹெட்லைட்ஸும் டேங்க்கும் தவிர கிட்டத்தட்ட எல்லாமே வந்து RS 457 தான் இதுவும். ஸோ இதில் எந்த சேஞ்சுமே இல்லை.
ஸோ அப்படின்றப்போ இது வந்து ஈவன் மோர் ரியர் செட் தான் கம்பேர்ட் டு டியூக். இதனால வந்து ரைடிங் ட்ரையாங்கிள் டெஃபினட்டாக அடி வாங்கும். அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக டியூக் மாதிரி கம்ஃபர்டபுளாக வந்து நம்மளால் இதெல்லாம் ரைட் பண்ண முடியாது. ஸோ இதோட ஃபியூல் டேங்க் அப்படின்னு பார்க்குறப்போ 12.7 லிட்டர்ஸ் அண்ட் அதோட ரிசர்வ் வந்து 2 லிட்டர்ஸ் வந்து ரிசர்வ் கெப்பாசிட்டி. எக்ஸ்பெக்டட் மைலேஜ் அரௌண்ட் 20 to 28 kmpl. இதுக்கு மேலே வந்து நம்மளால இந்த வண்டியில் டெஃபினட்டாக எடுக்க முடியாது. இதோட ரைடிங் ரேஞ்ச் அரௌண்ட் 254 கிலோமீட்டர்ஸ்ல இருந்து 355 கிலோமீட்டர்ஸ் பெர் டேங்க் நம்மளால வந்து டெஃபினட்டாக எடுக்க முடியும். பட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் 160 mm தான். அந்த டியூக் 390 விட 29 mm ஆக்சுவலாக வந்து கம்மியாக இருக்குது. ஆரிய ஹண்டர் 350லாம் போனோம் அப்படின்னா அதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 150 mm தான். ஸோ அதுவே நம்ம இந்தியன் ரோட்ஸுக்கு மேனேஜபிளாக இருக்கிறப்போ கண்டிப்பாக வந்து 160 mm இருக்கிற டோனோ 457 ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ டியூக்கில் வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 3 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கிடைக்குது, ஒரு பெட்டரான மைலேஜ், ஒரு எக்கனாமி இருக்கிற வண்டி கிடைக்குது, ஒரு பெட்டரான சீட்டிங் இருக்குது அண்ட் ஒரு நல்ல ஒரு ஃபுட் பேக் பொசிஷன் இருக்கிறதுனால இந்த ரவுண்டில் ஆக்சுவலாக வந்து டியூக் தான் வின் பண்ணது. ஸோ இந்த கம்ஃபர்ட் அண்ட் எர்கனாமிக்ஸில் இன்னொரு மேஜரான ஒரு பாயிண்ட் வந்து ஒரு ஆட் ஆன் பாயிண்ட் வந்து சஸ்பென்ஷன் அப்படின்னு வர்றப்போ டியூக்கில் ஃப்ரண்ட்ல அரௌண்ட் 43 mm WPFX-ஓட ஃபுல்லி அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க வித் 150 mm ஆஃப் ட்ராவல். இப்போ ரியரில் சேம் WPFX-ஓட ஃபுல்லி அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் சஸ்பென்ஷன், அதே 150 mm ஆஃப் ட்ராவல். ஓகேயா? ஸோ இதே வந்து நம்ம டோனோ 457ல ஃப்ரண்ட்ல 41 mm தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் யூஎஸ்டி பட் 120 mm ஆஃப் ட்ராவல். ப்ரீலோட் மட்டும் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். சேம் ரியரில் வந்து மோனோஷாக் சஸ்பென்ஷன் வித் ப்ரீலோட் மட்டும் அட்ஜஸ்டபிள் அண்ட் 130 mm ஆஃப் ட்ராவல். ஸோ இந்த ரவுண்டில் ஆக்சுவலாக வின்னர் அப்படின்னு பார்க்குறப்போ டிபெண்ட்ஸ் ஆன் த ரைடர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து சிட்டியில் மட்டும் தான் ஓட்ட போகிறேன், சிட்டி சின்ன ட்ராக் போவேன், இல்லை ட்ராக்ல ஓட்டுவேன் அப்படின்னா அப்ரீலியாவோட சஸ்பென்ஷன் வந்து மோர் தென் எனஃப். பட் வந்து நான் டூரிங்கும் பண்ணுவேன், நான் வந்து லாங் ட்ரைவும் போகணும், சிட்டிலையும் சரி எனக்கு மற்ற இடங்களையும் ட்ராக்லையும் சரி எனக்கு ஃபுல்லி எனக்கு ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு சஸ்பென்ஷனாக இருக்கணும் அப்படின்றப்போ நமக்கு ஆக்சுவலாக டியூக் தான் ஒரு சாய்ஸ். ஏன்னா என்னால் வந்து சிட்டிலையும் ஓட்டிக்க முடியும், அதே மாதிரி வந்து லாங் ட்ரைவையும் போய்க்க முடியும் அண்ட் ட்ராக்லேயே எனக்கு ஏற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ட்ராக்லேயும் நல்லா ஓட்ட முடியும். 150 mm ட்ராவல் இருக்கிற டியூக்கும் கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்குது கம்பேர்ட் டு த டோனோ. டியூக்கோட ட்ராவல் பெட்டராக இருக்கிறதுனால, டியூக்கோட அட்ஜஸ்டபிலிட்டி ஃப்ளெக்சிபிலிட்டி பெட்டராக இருக்கிறதுனால சஸ்பென்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் டியூக் வின் பண்ணுது. இதுவரை இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஐம் pretty much happy and thanks for watching this video as till now. தேங்க்ஸ். இந்த வீடியோ நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ பார்க்குறவங்க உங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணுறேன்னா டெஃபினட்டாக நான் திருத்திக்கிட்டு அடுத்த வீடியோவில் நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்டாக நான் டெஃபினட்டாக ட்ரை பண்ணுறேன். அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அட் த சேம் டைம் வந்து லைக்ஸ் ப்ளீஸ் டூ தட். அண்ட் லாஸ்ட் கம்பேரிசன் வீடியோக்கு வந்து நல்லாவே ஒரு கமெண்ட்ஸ் கிடைச்சிட்டு இருந்து அதில் கமெண்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஐம் கிரேட்ஃபுல், ஐம் ஹாப்பி அபவுட் இட். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக் திஸ் சேனல். என்னால் எந்த அளவுக்கு வேகமாக முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நான் ஸ்பீடாக குவாலிட்டியான கண்டென்ட்டாக டெலிவரி பண்ண ட்ரை பண்ணுறேன். எனக்கு ஆக்சுவலாக வந்து ரைட் ரிவ்யூஸ் ஆக்சுவலாக பண்ணணும் அப்படின்றது ஆசை தான். பட் ஷோரூம் அப்ரோச் பண்ணி நம்மளால் பண்ண முடியலை. பிகாஸ் அந்தளவுக்கு நம்ம பெரிய சேனல் கிடையாது, ஜஸ்ட் ஸ்டார்டட் இயர்லி ஸ்டேஜ் சேனல் அப்படின்றதுனால வந்து அந்தளவுக்கு நமக்கு இம்பார்ட்டன்ஸ் தர மாட்டுறாங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு இந்த இடத்துல தேவைப்படுது. ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் லைக் திஸ் வீடியோ. அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ என்ன தாட் இருக்கோ அதை மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். The next thing is wheels and brakes. Dukeல 17-inch wheels both front and backலையும். ஸோ ஃப்ரண்ட்ல 110 செக்ஷன் டயரோட 320 mm டிஸ்க் பிரேக் யூஸ் பண்ணியிருக்காங்க வித் 4 piston calipers-ஓட. அண்ட் ரியரில் 150 செக்ஷன் டயர்ஸ் வித் 240 mm டிஸ்க் பிரேக் வித் dual piston calipers-ஓட யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ dual channel ABS இதில் கிடச்சது, நம்ம ஸ்விட்சபிள் ABS இருக்குது அண்ட் அட்வான்டேஜ் நமக்கு வந்து காரிங் ABS-ம் கிடைக்குது. ஸோ இதே வந்து நம்ம டியோனோ பக்கம் வந்தோம் அப்படின்னா ரெண்டுலையும் கிட்டத்தட்ட ஒரே டயர் செக்ஷன் மட்டும் தான். பட் ஃப்ரண்ட்ல 110 செக்ஷன் டயரோட 320 mm டிஸ்க் பிரேக் யூஸ் பண்ணிருக்காங்க வித் 4 piston calipers-ஓட. அண்ட் ரியர்ல 150 செக்ஷன் டயர்ஸ் 220 mm ஆஃப் டிஸ்க் வித் சிங்கிள் piston calipers தான் கொடுத்துருக்காங்க. dual channel ABS இருக்குது, switchable ABS இருக்குது அண்ட் நோ காரிங் ABS. அதில் இன்னொரு பெரிய இஷ்யூ டோனோலையும் சரி RS 457லையும் சரி இருக்கிற மேஜர் இஷ்யூ வந்து பிரேக்கிங்கில் அந்தளவுக்கு ஒரு பிரேக்கிங் ப்ரொக்ரெஷனும் சரி பை டூ நல்லா இல்லை அப்படின்றது தான். இதில் RS 457லும் சரி டோனோ 457லையும் சரி கிட்டத்தட்ட அதே சேம் பிரேக்ஸ் யூஸ் பண்ணிருக்கிறதுனால அந்த பிரேக்கிங் இஷ்யூ கிட்டத்தட்ட இங்கேயும் கேரி ஃபார்வர்டாக இருக்குது. பட் டு கம்பேர் டு த டியூக் வந்து டோனோட பிரேக்கிங் கண்டிப்பாக மட்டமாக தான் இருக்குது. ஏன்னா சைஸும் கம்மி, பின்னாடி வந்து டோல் பிஸ்டன் வந்து ஒரு சிங்கிள் பிஸ்டன் மட்டும்தான். பிரேக்கிங் எஃபிஷியன்ட்டும் அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டாக இல்லை. ஈவன் ஃப்ரண்ட் லைன் சரி பேக் லைன் சரி as like what we have in Duke இதில் இல்லை. ஸோ இந்த ரவுண்டில் டெஃபினட்டாக வந்து டியூக் தான் வின் பண்ணுது. அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் திஸ் செக்மெண்ட் அப்படின்னா அது எலக்ட்ரானிக்ஸ். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் மன்னன் KTM அவன்கிட்ட என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ ஃபைன்ஸ் TFT கிளஸ்டர் வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, கால் அண்ட் மெசேஜ் அலர்ட் அண்ட் அட்டன் பை டைனமிகேஷன் பை டிஃபால்ட் இருக்கிற மாதிரி இதில் இருக்குது. இதெல்லாம் வந்து 2
டிஃப்ரெண்ட் ரைட் மோட் இருக்குது which is ஸ்ட்ரீட் அண்ட் ரைன். ஸோ ஏபிஎஸ்ல டோல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது, கார்னரிங் ஏபிஎஸ் இருக்குது அண்ட் ஸ்விட்சபிள் ஏபிஎஸ் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, ஸ்விட்சபிள் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஸ்விட்சபிள் எம்டிசி அண்ட் கார்னரிங் எம்டிசியும் இருக்குது அண்ட் லான்ச் கண்ட்ரோல் இருக்குது, குவிக் ஷிஃப்டர் இருக்குது அண்ட் டைப் சி சார்ஜிங் போர்ட்டும் வந்து இந்த வண்டியில் கிடைச்சிருக்கு. ஸோ இதே நம்ம வந்து டோனோ பக்கம் வந்தோம் அப்படின்னா இட்ஸ் சேம் as what we have in the RS457. ஸோ சேம் 5-inch TFT டிஸ்பிளே வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட கால் அண்ட் மெசேஜ் மட்டும் இல்லாமல் டர்ன் பை டே நேவிகேஷன் நல்லா பார்த்துக்க முடியும். இதில் லான்ச் கண்ட்ரோல் எதுவுமே கிடையாது. பட் இதில் 3 டிஃப்ரெண்ட் ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்போர்ட், எக்கோ அண்ட் ரைன். அண்ட் ஏபிஎஸ்ல டோல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது, ஸ்விட்சபிள் ஏபிஎஸ் இருக்குது, பட் நோ கார்னரிங் ஏபிஎஸ். பட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அப்போ இது ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, ஓ லெவல் நம்மளால வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், கம்ப்ளீட்டாக ஆஃபும் பண்ணிக்க முடியும். பட் நோ குவிக் ஷிஃப்டர். குவிக் ஷிஃப்டர் இந்த வண்டியில் ஸ்டாண்டர்டாக கிடையாது. we can buy it as an accessory. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு வர டியூக்ஸ் த ஒன்லி வின்னர். இந்த செக்மெண்ட்டில் கேடிஎம்மோட ஒரு இவ்வளோ எலக்ட்ரானிக்ஸில் வேறு எந்த பிராண்டும் ஆஃபர் பண்ண முடியாது. ஸோ we can say இந்த எலக்ட்ரானிக்ஸ் ரவுண்ட்லையும் கேடிஎம் தான் வின் பண்ணுது. அண்ட் the most debatable stuff which is build quality. இதில் பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக நான் 2-3 ரீல்ஸ் பார்த்தேன் KTM 200 டியூக்கில். ஸோ அதில் வந்து கிளச் பிளேட் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ரீல் நீங்களும் ஆக்சுவலாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் பார்த்தேன். பட் 390 அப்படின்றப்போ மேஜராக எந்த கம்ப்ளைண்ட்ஸும் வந்ததில்லை. Gen 2லையும் சரி Gen 3லையும் சரி எந்த ஒரு இஷ்யூவும் பில்ட் இஷ்யூஸும் சரி இன்ஜின்லையும் சரி மற்ற ஃப்ரேம் வேறு எங்கேயுமே இந்த பில்ட் குவாலிட்டி அந்தளவுக்கு நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி வந்து கமெண்ட்ஸ் Gen 2லையும் சரி Gen 3லையும் சரி வந்ததே கிடையாது. கிட்டத்தட்ட RS457 தான் பில்ட் குவாலிட்டி வந்து இந்த 2 RS457லையும் சரி டோனோலையும் சரி எந்த சேஞ்சுமே இல்லை. கிட்டத்தட்ட வந்து சேம் பைக் அப்படின்றதுனால சேம் பில்ட் குவாலிட்டி இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் 2 வண்டியும் வந்து ப்ராப்பரான பில்ட் குவாலிட்டியை இந்த செக்மெண்ட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ பில்ட் குவாலிட்டி பார்த்தாலும் இந்த 2 வண்டியும் வந்து டை தான். ஸோ இந்த பில்ட் குவாலிட்டியும் தாண்டி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றப்போ அது சர்வீஸ் அண்ட் ரிலையபிலிட்டி. ஸோ கேடிஎம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஒரு பிராண்ட் கம்பேர் டு அப்ரிலியா இன் இந்தியாவில். ஸோ இந்தியா பொறுத்தவரையும் வந்து அப்ரிலியா அந்த அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகலை. இப்போ தான் வந்து மார்க்கெட்டுக்குள்ளேயே வந்திருக்காங்க, வந்து ஒரு 2-3 வருஷம் தான் இருக்குது. பட் டியூக் அப்படி கிடையாது. ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ்க்கு மேலேயே வந்து கேடிஎம் அவங்களோட பைக்ஸ் இங்கே ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து சர்வீஸ் நெட்வொர்க் வந்து டெஃபினட்டாக கேடிஎம்ஸில் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே மட்டுமே அரௌண்ட் 56 சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து இருக்குது. இதே நம்ம வந்து அப்ரிலியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 26 தான் இருக்குது. லைக் நான் ஒரு சிட்டியில் இருக்கேன், if I'm living in சென்னை ஆர் கோயம்புத்தூர் அந்த மாதிரி ஒரு சிட்டியில் இருக்கேன், ஈவன் மதுரை கூட இருக்கேன் அப்படின்னா என்னால் வந்து ஒரு அப்ரிலியாவும் சரி கேடிஎம்மும் சரி சர்வீஸ் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. பட் if I'm living in திருநெல்வேலி ஆர் கன்னியாகுமரி, ஸோ அப்படி பார்க்குறப்போ ரூரல் ஏரியாஸில் வந்து அந்தளவுக்கு வந்து அப்ரிலியாவோட சர்வீஸ் சென்டர்ஸும் சரி ஷோரூம்ஸும் இல்லை. நான் அப்ரிலியா வந்து ரிலையபிள் இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் அட்வான்டேஜ் டெஃபினட்டாக வந்து கேடிஎம்க்கு இருக்குது. பிகாஸ் தே ஆர் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு வித் பஜாஜ் இருக்கிறதுனால வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் வந்து கேடிஎம்க்கு ஆக்சுவலாக இங்கே அட்வான்டேஜ் இருக்குது தான் சொல்கிறேன். அப்ரிலியா ஸ்டில் ரிலையபிள். பட் இஃப் யூ ஆர் லிவிங் இன் சிட்டி லைக் நான் சொன்ன மாதிரி சென்னையோ மதுரையோ கோயம்புத்தூரில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அப்ரிலியா வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு பெட்டரான சர்வீஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ அப்படின்றப்போ நீங்கள் டெஃபினட்டாக அப்ரிலியா சூஸ் பண்ணுறது பிரச்சனை கிடையாது. பட் ஒரு ரூரல் ஏரியாவில் இருக்கேன், இந்த மாதிரி நான் ஒரு பையனாக நீங்கள் இருக்கீங்க, ஜஸ்ட் லிவிங் இன் திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா யூ ஹேவ் கேடிஎம் ஷோரூம் நியர் டு யூ அஃப்கோர்ஸ், ரைட்டா? அப்ரிலியா கிடையாது. ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த இடத்துல வந்து கேடிஎம் தான் அதிகமாக ஸ்கோர் பண்ணது. ஸோ கேடிஎம் ஆப்வியஸ்லி இஸ் அ வின்னர். அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் ப்ரைசிங் அண்ட் கலர் சாய்ஸஸ். கேடிஎம் அப்படின்னு வர்றப்போ கேடிஎம்ல 2 டிஃப்ரெண்ட் கலர் சாய்ஸஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ ஒன்று வந்து எலக்ட்ரானிக் ஆரஞ்ச் அண்ட் இன்னொன்று அட்லாண்டிக் ப்ளூ. இந்த 2 கலர் வேரியன்ஸையுமே ஒரே ப்ரைஸில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் 2.95 lakhs எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். இதே நம்ம வந்து டோனோ பக்கம் வந்தோம் அப்படின்னா டோனோவில் பிரானா ரெட் அண்ட் பூமா கிரே அப்படின்ற 2 கலர் வேரியன்ஸ் சேம் ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அரௌண்ட் 3.95 lakhs. இது கிட்டத்தட்ட வந்து 1 lakh டியூக்கு விட எக்ஸ்பென்சிவ். இந்த இடத்துல டியூக்கு கிளியர் கட்டாக ஒரு அட்வான்டேஜ் கிடைக்குது. கிட்டத்தட்ட சிமிலர் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு டியூக் இன்ஜின் ஆல்மோஸ்ட் 1 lakh சீப்பராக நமக்கு கிடைக்குது. ஸோ அப்படின்றப்போ டியூக்கு தான் ஆப்வியஸ் வின்னர். நான் இந்த இடத்துல வந்து லுக்கை பற்றி நான் இங்கே மென்ஷன் பண்ணவே இல்லை. பிகாஸ் லுக்ஸ் வந்து சப்ஜெக்டிவான ஒரு விஷயம். எனக்கு ஒரு பைக் பிடிக்கிறோம், உங்களுக்கு அந்த பைக் பிடிக்காம போகலாம். டியூக்கும் சரி டோனோவும் சரி எனக்கு ஐ ஃபீல் லைக் இட்ஸ் ஓவர் டிசைன்ட் அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் வந்து இந்த லுக்ஸ் அப்படின்றத சப்ஜெக்டிவ். ஐ எம் நாட் கோயிங் டு கம்பேர் திஸ் அண்ட் கன்சிடர் திஸ். ஆல்ரைட், இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ யார் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? இந்த கம்பேரிசனில் டியூக் ஆல்மோஸ்ட் 7 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கு அண்ட் டோனோ 457 வெறும் 2 பாயிண்ட்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்கு. இட் டசன்ட் மீன் டோனோ 457 ஒரு நல்ல பைக் இல்லை அப்படின்னும் டியூக் ஒரு பெட்டரான பைக் அப்படின்னும் கிடையாது. 2க்கும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. ஸோ என்னால் இந்த கான்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டு இந்த ப்ரோஸை வாங்க முடியும் அப்படின்றவங்க டெஃபினட்டாக டோனோ பக்கம் போகிறாங்க.
இல்ல இவ்ளோ காசு நம்ம அஃபோர்ட் பண்ண முடியாது. ஐ ஜஸ்ட் நீட் குட் ப்ரோ வித் சீப்பர் பிரைஸ் அப்படின்றப்போ, ஆப்வியஸ்லி அந்த ஃபேன்ஸ் டியூக் பக்கம் போப்போறாங்க. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் வாட் வி பிரிஃபர். ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன பிரிஃபர் பண்றீங்க? அத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அண்ட் ரிசர்ச் பண்ணி நான் போட்டது. ஸோ வாட் யூ திங்க் அபவுட் திஸ் கம்பேரிசன்? இப்போ நீங்க இந்த கம்பேரிசன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இந்த பைக்ஸுக்கு நீங்க எவ்வளோ ஸ்கோர் குடுத்துருப்பீங்க? இந்த செக்மெண்ட்ல எவ்வளோ ஸ்கோர் குடுத்துருப்பீங்க? அத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வேற எந்த பைக்கோட நீங்க டியூக் 390 கம்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஸோ அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. டோன்ட் ஃபர்கெட் டு லைக் திஸ் வீடியோ அண்ட் சேனல் புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. We need your support and thanks for watching this video. Hope you like this video. Stay tuned. Ride safe. Bye.